ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சிஸ்டருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வீடியோ பார்க்கும்போது ஃபுல்லாக பாருங்கள், கேளுங்க. நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், என்ன சொல்ல வரேன்னுட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்காமையே நேற்று சரவணா எலைட்டில் கோல்டு அந்த விலாக் பேங்கிள்ஸ்க்கு நான் பர்டிகுலராக சொல்லியிருக்கேன். பேங்கிள்ஸு அண்டு பிராஸ்லைட்டு ஒரு சிஸ்டர் அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு கேட்டாங்க. அதுக்கு தான் இந்த விலாக் நான் விட்டுட்ருக்கேன். ப்ளஸ் நான் டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருந்தேன். 0% வேஸ்டேஜில் கோல்டு ஜுவல்லரி டீட்டெயில்ஸ் பற்றி தான் நான் பேசினேனே தவிர, நான் காமிச்சிட்ருக்க நகை எல்லாமே 0% வேஸ்டேஜில் வருமான்னு நான் சொல்லவே இல்லை. அதுதான் நான் கிளியராக கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் அன்னிட்டு கேட்டுட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிஸ்டர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் நீங்கள் ஓல்டு வீடியோ விடுறீங்க அன்னிட்டு கமெண்ட்டில் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் சரி, அதை விட்டுடலாம். இப்போது டைமண்டுக்கு கூட ஆஃபர் போயிட்டுருக்குங்க. அதுக்கு தான் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். 5000 பர் கேரட்டுக்கு சரவணா ஸ்டோர் எலைட் டைமண்ட் ஷோரூமில் ஆஃபர் போயிட்டுருக்கு. இதுவுமே ஒரு செலக்டட் பீஸ் மட்டும்தாங்க. எத்தனை நாள் இருக்கும்னு தெரியாது. நிறைய சிஸ்டர்ஸு அக்கா வெறும் கோல்டுக்கு மட்டும்தான் ஆஃபர் போகுதா சரவணா எலைட்டில், இல்லை டைமண்டுக்கும் போகுதான்னுட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. டைமண்டுக்கு கூட ஆஃபர் போகுதுங்க. ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பிங்க்கு டேக் இருந்தாலும் ஒயிட் கலர் டேக் இருந்தாலும் இது ஆஃபர்னு அர்த்தம். எல்லோ கலர் டேக் இருந்தாலும் அது நார்மல் ஜுவல்லரின்னு அர்த்தம். சரிங்களா? சில பீசஸ் மட்டும்தான் அங்கே ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்கங்க கோல்டுக்கு எல்லாத்துக்குமே. நான் அது விடலை. சரி, எல்லோரும் விட்டிருக்காங்கல்ல, டைமண்டு யாரும் விடலை ஆஃபர். அதனால நான் டைமண்ட் பற்றி பேசலாம், காட்டலான்னு தாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் கோல்டுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வேஸ்டேஜ் இல்லை அன்னிட்டு 0% வேஸ்டேஜ் அன்னிட்டு எதுன்னா அது வாங்கிக்காதீங்க. நல்லா செக் பண்ணிக்கோங்க. ₹1 இருந்தாலும் கஷ்டப்பட்டு தானே நம்ம வாங்குகிறோம், ஃப்ரீயாக வந்துடுதுன்னுட்டு ஏதோ உடஞ்சது கிரிஞ்சது வாங்காதீங்க. நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்கன்னு தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் டைமண்ட் அப்படி கிடையாதுங்க. நான் ஒரு ரிங்கு கிளியராக நான் செக் பண்ணியிருக்கேன். டைமண்டு 35,000 2 கிராமில் இருந்து கோல்டு வெயிட்டுங்க. நோ வேஸ்டேஜ். கோல்டுக்கு இப்போ கோல்டு ரேட்டு ப்ளஸ்ஸு டைமண்டுக்கு மேக்கிங் சார்ஜ் வரும் இல்லை, அதுவுமே இல்லை. வெறும் டைமண்டு எவ்வளோ கேரட் இருக்குது, எவ்வளோ சென்ட் இருக்குது, அதுக்கு டைமண்டு காஸ்ட் வரும். ப்ளஸ் கோல்டு நம்ம வாங்குகிற அன்னைக்கு எவ்வளோ ரேட் இருக்குது அந்த கோல்டு ப்ரைஸ் மட்டும் வரும். ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். சரிங்களா? இதுதாங்க ஆஃபர். அது இல்லாமல் 5000 பர் கேரட்டுக்கு ஆஃபரும் போயிட்டுருக்குங்க. சூப்பரான ஆஃபரும். ஆனால் எல்லா சூப்பராக இருக்குங்க. டைமண்டில் எல்லாமே நான் கிளியராக செக் பண்ணிட்டு தாங்க. நான் எதாவது சொல்லும் போது 1க்கு 10 தடவை நான் விசாரிச்சுட்டு அது கன்ஃபார்ம் ஓகே அண்ணா தான் நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே சொல்கிறேன். ஏன்னா நான் என்னால் போயிட்டு நீங்கள் வாங்கக்கூடாது, ஒரு வேளை அது பேடு கெட்டதை இல்லை ஏதாவது உடஞ்சது கிழிஞ்சது இருந்தால் நான் சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு அப்புறமா நீங்கள் கஷ்டப்படும் போது அந்த பாவம் எனக்கு தானே வரும். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். அந்த மாதிரி நான் சொல்லவும் மாட்டேன். ஆனால் இந்த டைமண்ட் எல்லாமே நான் நல்லா செக் பண்ணேங்க. ஒரு ரிங்கும் நான் செக் பண்ணேன். பேக் சைடுக்கு சில ரிங்ஸ்க்கெல்லாம் க்ளோசிங் இருக்குது. கெட்டியான கம்பியில் செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லாமே டைமண்ட் ரிங் சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ஆஃபர் தாங்க. உங்களுக்கு வெறும் ஜிஎஸ்டி, அந்த கோல்டு ரேட்டு, அந்த டைமண்டு எவ்வளோ சென்ட் இருக்குது அதுக்கு மட்டும் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு ராசி இருந்துச்சுன்னா, ஏதோ லேபு டைமண்டா சிஸ்டர்ன்னுட்டு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் விவிஎஸ் இவிஎஸ்ஸு அது ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு டைமண்ட் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லைங்க. அதுக்கு தான் நான் டேகு காட்டிகிட்ருக்கேன். பியூர் சர்டிஃபிகேட்டோடு வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணப்போ சரவணா ஸ்டோர் டி நகர் பிரான்ச்சு அண்டு தாம்பரம் பிரான்ச்சில் தாங்க இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு கோல்டுக்கு டைமண்டுக்கு. அது எத்தனை நாள் போகும்னுட்டு தெரியாது. சரிங்களா? இருக்கிற பீஸு சேல் ஆகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டில் நிறையா கிட்ட ஒரு 60% எல்லாமே காலியாக இருக்குது. ஒரு 40% என்னவோ இருக்குது. அதுவுமே நம்ம சிஸ்டர் அக்கா நீங்களும் போடுங்க, இன்னும் எவ்வளோதான் அங்கே பேலன்ஸ் இருக்குது காட்டுங்க அக்கான்றீங்க. சரி, கம்பல்சரி நம்ம சிஸ்டர்ஸ்க்காக நாளைக்கு போடுறேன். என்னென்ன கோல்டு ஜுவல்லரி இன்னும் அங்கே மிச்சம் இருக்குன்னுட்டு நான் அது ஒரு விலாக காட்டுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் டைமண்டில் 1st ஃப்ளோரு, 2nd ஃப்ளோரு, 3rd ஃப்ளோரு, ஒரு ஃப்ளோரில் ஃபஸ்ட் டைமண்ட் ஜுவல்லரிஸ் இருக்குங்க. 1st ஃப்ளோரில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு பர்டிகுலராக சிம்பிளாக இருக்கணும், எல்லாரால் வாங்க முடியணும். அது ஒரு 2 கிராமில்
ஒரு 35,000 அப்ராக்ஸாக ரேட்டில் இருந்தால் யாரால் இருந்தாலும் வாங்க முடியும். டைமண்ட் வாங்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு நான் டைமண்ட் ரிங்ஸ் தாங்க நிறையா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அங்கங்கே ஒரு சில கலெக்ஷன்ஸு காட்டியிருக்கேன். டைமண்ட் ரிங்ஸு, தாலி செயினு, நெக்லீஸு, ஹாரமும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து இந்த ரிங்ஸு எல்லாமே இருக்குது, அழகாக இருந்துச்சு. அடுத்த ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் பேங்கிள்ஸு அந்த மாதிரி வட்டியானம் நெக்லீஸ் எல்லாமே இருக்குது. சில கலெக்ஷன் 0% வேஸ்டேஜ்னு சில கலெக்ஷன் அங்கே டேகே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போனீங்கன்னா அங்கே செலக்டட் பீஸ் மட்டும் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்சது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. எல்லா ரிங்ஸுமே வேறு லெவல் அதிரடியாக இருந்துச்சுங்க. இது ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மாதிரி 11 ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. டைமண்ட் ஸ்டோன்ஸு வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. 3 கிராமில் தான் இருந்துச்சு கோல்டு வெயிட்டு. அதோட சென்ட் 22 கேரட்டு ஏதோ சொன்னாங்கங்க. சொன்னேன் இல்லை, எனக்கு டைமண்ட் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனாலும் சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ வரும்னா ஒரு 65,000 அப்ராக்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே டைமண்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க. நீங்கள் டெய்லி வேறு ரஃப் அண்ட் டஃப்பாக கையோடு போட்டிக்கலாம், எல்லாருமே போடலாம். இதெல்லாமே சில பேருக்கு டைமண்ட் செட் ஆகாது அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் கிடையாதா, எல்லாருமே போடலாம். தோஷம் இல்லாத டைமண்டுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து டாலர்ஸு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சில டாலர்ஸு, சில நெக்லீஸஸ்ஸு, ஃபேன்சியான ஒரு யூனிக்கான டிசைனர் பீஸ் மாதிரி ஒரு எலிகண்ட்டான டிசைனுங்க, அதுவுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு யூத் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெண்டன்ட் பாருங்கள், டைமண்ட் பெண்டன்ட் தான். தாலி முகப்பு டாலர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சில கலெக்ஷன் தாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு பர்டிகுலராக, இப்போ பேங்கிள்ஸ் ஃப்ளோர் போனீங்கன்னா அதுக்காக தனியாக அந்த ஃப்ளோரில் என்னென்ன 0% வேஸ்டேஜ் இருக்குது அதுக்காக தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. நீங்கள் நேராக போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இதில் பேங்கிள்ஸு 2 பேங்கிள் இருக்குது. இது குட்டி பேங்கிள்ஸுங்க, சின்ன குழந்தைங்களுக்கு போடுவாங்கள்ல அந்த பேங்கிள்ஸு டைமண்டில் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரு 4 ஐட்டம்ஸ் என்னவோ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குது பாருங்கள். இதுவுமே அழகான ஒரு பேட்டர்ன் தான். பேபி கேர்ள்ஸ் போடுற மாதிரி பேங்கிள்ஸ் தாங்க. இது குட்டி குழந்தைங்களது பேர் பேங்கிள்ஸு சூப்பராக இருந்துச்சு. டைமண்டு கோல்டு இது நீங்கள் நார்மலாக வாங்கணுமன்னா டைமண்டுக்கு எப்படி ஒரு 18% அப்ராக்ஸாக ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு டைமண்ட் பற்றி தெரியாதுங்க. வேஸ்டேஜு ப்ளஸ் மேக்கிங்கு அது இதுன்னு ஏதோ வருமா. ஸோ இப்போ ஆஃபர் இருக்கிறதும்போது உங்களுக்கு டைமண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லிட்டானிட்டு கூட போயிட்டு அப்படியே வாங்கிடாதுங்க. 1க்கு 10 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ₹1 கொடுத்தாலும் அதுக்கு வேல்யூவானது தான் நம்ம வாங்கணும். 1க்கு 10 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அவங்களே சொல்கிறாங்க, பக்கத்தில் கொடுத்துட்டு செக் பண்ணுங்கன்னுட்டு சொல்லிட்டு தான் எனக்கு காட்டுறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணுமென்னா வாங்கிக்கலாம். உங்களோட பர்சனல் சாய்ஸ் தாங்க. என்ன கேட்டிங்கன்னா அக்கா டைமண்ட் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைமண்ட் ஜுவல்லரி எல்லாமே ஓகே. அதில் ஒரு பேங்கிள் செட்டு காட்ட பாருங்கள், அதுதான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி மிச்சம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. தாலி செயினு, தாலி முகப்பு டாலர்ஸு எல்லாமே யூனிக்கான பீஸு சூப்பராக இருந்துச்சுங்க. இது எத்தனை நாள் இருக்குமன்னுட்டு தெரியாதா, சரிங்களா? யாராவது வாங்கினோம்னு நினைக்கும் போது டக்குன்னு போய் வாங்கிக்கோங்க. இது சிம்பிளாக க்யூட்டாக இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிளியராக காட்டுற 3 கிராம் கிட்ட இருக்குங்க கோல்டு. இப்போ கோல்டு எவ்வளோ 14,320 என்னவோ பர் கிராம். அப்போ 3 கிராம்ஸ்க்கு கணக்கு போட்டுக்கோங்க. அதில் இருக்கிற டைமண்ட் எவ்வளோ இருக்குது அது ஜிஎஸ்டி, அவ்வளோதாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த மோதிரம் குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க. டைமண்டு ஒரு சூப்பரான டிசைனு அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இதுவுமே ஒரு கோல்டு மேலே கீழே இருக்கிற மாதிரி நடுவில் டைமண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு. இதெல்லாமே சிம்பிளாக போட்டுக்கிற மாதிரி பேட்டர்ன் தாங்க. 2 கிராமில் வந்து அவைலபிள் இருக்குது. ஆனால் பட்டையாக இல்லை, அதுதான் நான் சொல்லி வருது. பட்டையாக இல்லை. இப்போ நம்ம நார்மலாக கோல்டு மோதிரம் போடும்போது பட்டையாக வருது இல்லை, அந்த மாதிரி இல்லை, கெட்டியாக இருக்குது. இந்த பேங்கிள்ஸும் பேபி கேர்ள்ஸ் தாங்க. பெரியவங்களுக்கு கூட இருக்குது. நான் ஷூட் எடுக்கலை, அது செகண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற லேடிஸ்க்கு ஃபிங்கர் ரிங்ஸு ப்ளஸ் அங்கே இருக்கிற சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் ப்ளஸ்ஸு அங்கே என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்னுட்டு தாங்க நான் பர்டிகுலராக சொல்கிறேன். இந்த பேங்கிள் தான் எனக்கு என்னவோ கொஞ்சம் வித்தியாசமாக பட்டுச்சுங்க. ஒரு வேளை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் போய்ட்டு நேராக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இனிஷியல் போட்ட ரிங்ஸ் கூட இருக்குங்க. இனிஷியல் வந்து டைமண்ட்லோனே போட்டிருக்காங்க. இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு கையில் கூட போட்டு பார்த்தேன், வேறு லெவல் இருந்துச்சு. ரூபி வச்சுருக்காங்க, அதுக்கு சுற்று வந்து டைமண்ட் கொடுத்துருக்காங்க.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகான பேட்டர்னு 2.5 கிராம் கிட்ட இருக்குது கோல்டு. அதில் யூஸ் பண்ணிக்க டைமண்டு அண்டு அந்த ரூபி ஸ்டோனுக்கு நம்ம காஸ்ட் பே பண்ணணும், கோல்டுக்கு பே பண்ணணும், ஜிஎஸ்டி. சூப்பர் இல்லை? இந்த ஆஃபர் வந்து 2 இயர்ஸ்க்கு 1 டைம் தான் போடுவாங்களா. அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டருக்கு கேட்டேன், வருஷம் வருஷம் வருமான்னுட்டு. இல்லைங்க சிஸ்டர், 2 இயர்ஸ்க்கு என்னவோ 1 டைம் போடுறாங்க, எனக்கு பர்டிகுலர் தெரிலன்னாங்க. அது என்னவோ கரெக்ட் தான், லாஸ்ட் டைம் போடல. ஏன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸு நான் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமா போடவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பெஸ்ட் ஆப்ஷன் வாங்கணும். ரிங்கு வாங்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன பொம்பளை குழந்தைங்களா, பொம்பளை குழந்த இருக்குன்னா அதான் லேடி பேபி இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு வாங்கிக்கோங்க, வாங்கி கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் கையில் போட்டால். சிம்பிளாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்கும். இப்போ காலேஜ் போவாங்க, அவங்களுக்கு எல்லாம் கூட அழகாக இருக்கும் கையோடு போட்டு விடுறதுக்கு. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வாங்கிடுது. சூப்பராக இருந்துச்சு. இந்த நெக் பீஸ் தாங்க நான் சொன்னேன். இந்த டிசைனர் பீஸ் ஏதோ சொன்னாங்கங்க, இது பேர் கூட நான் மறந்துட்டேன். அழகாக இருந்துச்சு. ஹார்ட் சிம்பிள் மாதிரி லீஃப் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னங்க விற்கிற நகை மாதிரி இருக்குது? இல்லை மேடம், அது கோல்டு, அந்த ஃபாலிஷ் அந்த மாதிரி கலர் பெயிண்டிங் மாதிரி வருது. அதில் யூஸ் ஒயிட்டாக தெரியுதுல்ல, அது எல்லாமே டைமண்டாக. இது கூட நோ வேஸ்டேஜு, நோ மேக்கிங்க. சூப்பர். யாராவது இந்த மாதிரி யூனிக் நீங்கள் போடுறீங்க, ஏதாவது ஃப்ராக்கு அந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெல்லாம் போடலாமா? எனக்கு அதை பற்றி தெரியாது. உங்களுக்கு யாராவதுக்கு யூஸ்ஃபுல்லுன்னா வாங்கிக்கோங்க. இந்த தாலி சரடு செயின் ப்ளஸ் இந்த டைமண்டு முகப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி திரும்பினாலும் சுற்றுது. அந்த ஃபுல்லாகவே டைமண்டு அதில் ரொட்டேட் ஆகுது. அப்படி அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. எப்படி ஜொலிக்குது தெரியுங்களா? அந்த லைட்டுக்கு அதுக்கு வேறு லெவல் ஜொலிக்குதுங்க. இதிலவே நான் நிறையா பீசஸ் காட்டியிருக்கேங்க. இந்த நெக் பீஸு டிசைனர் பீஸ்னால ஒரு 4-5 பீஸ் என்னவோ அங்கே மாட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. 62 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இது எல்லாமே டைமண்டுங்க. ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வருது பாருங்கள். அதில் பெயிண்டிங் பாருங்கள், எனாமல் பெயிண்டிங் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது இது ஃபுல்லாகவே டைமண்ட்ஸ் வச்சுருக்காங்கங்க. இது ஒரு செயின். சூப்பராக ரவுண்டாக இருக்குல்ல, இது யூனிக்கான டிசைனர் பீஸ் செயினுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைமண்டே வச்சுருக்காங்க. திலகம் ஷேப் மாதிரி பிங்க் கலரு கோல்டு வருதாங்க. ஆனாலும் எல்லாமே 916 தாங்க. சில மாடல்ஸு உங்களுக்கு 18 கேரட்டில் வேணுமன்னாலும் அங்கே அவைலபிளும் நார்மல் இருக்குது. இதில் 0% வேஸ்டேஜில் 18 கேரட் இருக்கான்னுட்டு கேட்குறது மறந்துட்டேங்க நான். அது மட்டும் நான் கேட்கல. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பரான டிசைன்ஸில் அழகழகாக இருக்குது. இது ஒரு செயின் பேட்டர்னும் யூனிக்காக டிசைனர் பீஸ் மாதிரி இருக்குது. இது ஒரு பெண்டன்ட்டுங்க. பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்டு பெண்டன்ட்டு. செம்மையாக இருந்துச்சுங்க, அழகாக இருந்துச்சு. எப்படி ஜொலிக்குது தெரியுங்களா? ப்ராடாக இருக்குங்க. என்னோடய 4 ஃபிங்கர்ஸ் எவ்வளோ லென்த் இருக்குது அவ்வளோ லென்த் இருக்குது. அடுத்தது இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெம்பிள் ஜுவல்லரி பேட்டர்ன் மாதிரி நடுவில் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல். அடுத்தது இது தாலி முகப்புங்க, நவரத்னம் வச்ச மாதிரி. இங்கே இருக்கிற சில கலெக்ஷன்ஸ் தாங்க நான் காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் நேராக விசிட் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க 0% வேஸ்டேஜ் அன்னுட்டு. அடுத்தது இதுவுமே யூனிக்கான ஒரு பெண்டன்ட்டு. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி மாடல் வந்து நெத்தி சுட்டியாகவும் இல்லை பேக் செட் ஜட பில்லையாகவும் இல்லை டாலருக்கு நெக்கு டாலரு இல்லை லாங் செயின் டாலருக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். அழகாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள். அதுக்கு தான் நான் கிளியராக டேகோடு காட்டிகிட்ருக்கேங்க. எவ்வளோ வெயிட்டு, அதோட டைமண்ட் எவ்வளோ கேரட் இருக்குது, எவ்வளோ சென்ட் இருக்குது, அப்புறம் அதோட அங்கே ஆல்ரெடி வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வரும். சரிங்களா? இந்த ரூபி வச்ச ஒரு விசிறி மாதிரி ஒரு ரிங்கு இருக்குது இல்லைங்க, அது ரிங்காகவும் போட்டிக்கலாமா இல்லை நீங்கள் டாலராகவும் போட்டிக்கலாமா அவங்க சொல்லியிருந்தாங்க. செயினில் மாட்டினா ஒரு டாலர் மாதிரி போட்டிக்கலாம் அக்கான்னு சொல்லியிருக்காங்க. இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்குள்ளே வந்த உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சிஸ்டர். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. பாய், டேக் கேர்.